தன் தோட்டத்தில் சோள கொள்ளையில் சோளம் பயிரிட்ட போது விளைச்சலுக்கு வந்த சோளத்தை காப்பதற்காக வில்வார்களை கொண்டு கிளிகளை விரட்டிய சம்பவங்கள் தான் வீரப்பனாருக்கு முதலில் குறிபார்க்க கற்றுக் கொடுப்பது. தன் தகப்பனாரிடம்தான் முதலாக துப்பாக்கி பயிற்சியை மேற்கொள்கிறார். யானை சுடுதலில் இந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கி என்பது மிக அசாத்தியமானது. ஏன்னா யானையை வீழ்த்துவது என்பது சாதாரண குண்டுகளால் வீழ்த்துவது. ஒற்றைக்குழல் துப்பாக்கியில் இருக்கிற அந்த பெரிய தோட்டா அதை நெத்தி பொட்டில் அடித்தா தான். புதிய நண்பர்கள் வருகை. பொதுவாக தமிழ் தேசிய மீட்சி படை, தமிழ்நாடு விடுதலை படை போன்ற தோழர்கள் காடுகளுக்குள் வருகிற போது ஆயுதங்கள் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து திரிநார்த்திரி துப்பாக்கி இருக்கிறது என்று தவறான தகவல்களை கொடுத்த காரணத்தால் அதை நம்பி சென்ற வீரப்பனார் படை இவை சாதாரண துப்பாக்கிகள். அந்த துப்பாக்கிகளின் நுனியில் விஷக்கத்திகளை அரசாங்கம் பொருத்தியிருக்கும். இந்த கத்திகள் கையில் எங்கேயாவது கிழித்து விட்டால் அதற்கு மருத்துவம். வீரப்பனார் அவர்கள் தன் வாழ்வியலில் என்னென்ன துப்பாக்கிகளை எல்லாம் கையாண்டார், எவ்வாறு அவர் பயன்படுத்தினார் என்பதை பற்றி பார்த்தோமேனால், சிறிய வயதில் வில்வார் கொண்டு சிட்டுக்குருவிகளை விரட்டியதும், தன் தோட்டத்தில் சோள கொள்ளையில் சோளம் பயிரிட்ட போது விளைச்சலுக்கு வந்த சோளத்தை காப்பதற்காக வில்வார்களை கொண்டு கிளிகளை விரட்டிய சம்பவங்கள் தான் வீரப்பனாருக்கு முதலில் குறிபார்க்க கற்றுக் கொடுப்பது என்று சொன்னார். தன்னுடைய தகப்பனார் கூசே முனுசாமி அவர்கள் பரம்பரையாக வேட்டையாடுதல் தொழிலில் ஈடுபட்டதால் எப்பொழுதும் அவர்கள் வீட்டில் கட்டை துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய நாட்டு துப்பாக்கி வீட்டில் வைத்திருப்பார்கள், ஒற்றைக்குழல் துப்பாக்கி. தன் தகப்பனாரிடம்தான் முதலாக துப்பாக்கி பயிற்சியை மேற்கொள்கிறார். அந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கியில் 2 வகை இருக்குது. ஒன்று தோட்டா போட்டு அடிக்கிற ஒற்றைக்குழல் துப்பாக்கி இருக்கும், இன்னொன்று கட்டை துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய நாட்டு துப்பாக்கி. இது நமாச்சாரம், கருமருந்து, பாஸ்பரஸ் போன்ற தேங்காய் மஞ்சளம் போட்டு இடித்து அது ஈயக்குண்டுகளை உள்ளே போட்டு அதுக்கு அந்த துப்பாக்கி தான் இன்றைக்கும் கிராமங்களில் உரிமை பெற்ற துப்பாக்கிகளாக காட்டு ஓரத்தில் வாழக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் வீரப்பனாருடைய தகப்பனார் கூசே முனுசாமி வைத்து அவருடைய வேட்டைக்கு பயன்படுத்தியிருந்தார். முதலாக வீரப்பனார் பயன்படுத்திய துப்பாக்கி கட்ட துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு வகை தான். அந்த காலகட்டத்தில் கட்ட துப்பாக்கியெல்லாம் ஒகேனக்கல், சியாபுரம், இந்த பக்கம் மாதேஸ்வரம் மலை, ஒடுக்காப்பள்ளம் போன்ற பகுதிகள் நிறைய இடங்களில் அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஏதோ குடிசை தொழில் மாதிரி தான் அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு நாளுக்கு நாளாக வளர்ந்து வருகிற போது தான் அவர் கருங்கலூரை சேர்ந்த தன்னுடைய குருநாதராக இருந்த சேவிக்கவண்டரின் மூலமாக ஒற்றைக்குழல் துப்பாக்கி எடுத்து பயிற்சிக்க. யானை சுடுதலில் இந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கி என்பது மிக அசாத்தியமானது. ஏன்னா யானையை வீழ்த்துவது என்பது சாதாரண குண்டுகளால் வீழ்த்துவது. ஒற்றைக்குழல் துப்பாக்கியில் இருக்கிற அந்த பெரிய தோட்டா அதை நெத்தி பொட்டில் அடித்தா தான் அந்த யானை விழுக்கும் என்பதை சேவிக்கவுண்டரிடம் இருந்து தான் அந்த துப்பாக்கி பயிற்சி. அதற்கு பிறகு அவர் வைத்திருந்த கட்டை துப்பாக்கியை வைத்து கொண்டு தான் கொஞ்சம் காலம் ஓடியது. அதற்கு பிறகு சில ஃபாரஸ்டர்களை மிரட்டி அதற்கு பிறகு அவர் ஒற்றைக்குழல் துப்பாக்கி வாங்கினார். அப்படி ஒற்றைக்குழல் துப்பாக்கி வாங்கிய இடம் முதலாக மாதேஸ்வரம் மலை பகுதிக்கு கீழே இருக்கிற சில காட்டுப்பகுதிகளில் வேலை செய்த கர்நாடகத்தினுடைய ஃபாரஸ்ட் அதிகாரிகளால் வைக்கப்பட்டுள்ள ஒற்றைக்குழல் துப்பாக்கி மிரட்டி பறித்த வழக்கு 1989களில் பதிவாகியிருக்கிறோம் ராமபுரம் நிலையத்தில். இந்த மாதிரி துப்பாக்கிகள் தான் ஆரம்ப நிலையில் பயன்படுத்துகிறார். எப்போ அவர் மிகப்பெரிய இயந்திர துப்பாக்கிகளுக்கு பரிணமிக்கிறார் என்றால், தினேஷ் என்கிற மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் ஒகேனக்கலிலிருந்து கோபிநத்தம் வர்ற வழிகளில் காவிரி ஆற்றின் ஓரமாக இருக்கிற எஸ்பி நிலையத்தில் வாதம் செய்கிறார். அதில் 5 காவலர்கள் இறந்து போகிறார்கள். அவர்கள் வைத்திருந்த MM1618 ரைஃபிளை கைப்பற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் வைத்திருந்த திரிநார்த்திரி துப்பாக்கியும் அங்கே தான் கைப்பற்றப்படுகிறது. ராமபுரம் காவல் நிலையம் 1990களில் 91களில் நடைபெற்ற போது, 93களில் நடைபெற்ற போது அங்கே இரட்டைக்குழல் துப்பாக்கி மற்றும் ஒற்றைக்குழல் துப்பாக்கிகளை கொள்ளையடித்தார்.
அப்படித்தான் ஒற்றை குழல் மற்றும் இரட்டை குழல் துப்பாக்கிகளை பயன்படுத்த தொடங்கினார். அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் அவர் ரங்கசாமி ஒட்டு என்கிற இடத்திலே ஹரிகிருஷ்ணா சைக்கிள் அகமது போன்றவர்களை மொத்தம் 38 பேரை வதம் செய்த நிகழ்வில் தான் எஸ்எல்ஆர் போன்ற அதிநவீன ரக துப்பாக்கிகளை கைப்பற்றுகிறார். 1994 அந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான தோட்டாக்கள் அள்ளப்படுகிறது. அங்கே எடுக்கப்பட்ட துப்பாக்கி தான் வீரப்பனார் அவர்களிடத்தில் ஒரு எஸ்எல்ஆர், மேகேம் ரங்கசாமிக்கு ஒரு எஸ்எல்ஆர், பேபி வீரப்பனுக்கு ஒரு எஸ்எல்ஆர். அது அல்லாமல் அண்ணன் சேத்துக்குழியாருக்கு 303 துப்பாக்கி மட்டுமல்லாமல் MM16 ரைஃபிள் போன்ற துப்பாக்கிகள் கைக்கு கிடைத்தது. அது அடுத்தடுத்த பரிணாமத்தின் வளர்ச்சியாக அது பார்க்கப்பட்டது. ஆக ஹரிகிருஷ்ணா சைக்கிள் அகமது படுகொலைக்கு பிறகுதான் இயந்திர துப்பாக்கிகளை கையில் ஏந்திய வீரப்பனார் படை அதிதீவிர தாக்குதலுக்கும் அந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டது. அதோடு நின்றுவிடவில்லை. புதிய நண்பர்கள் வருகை. பொதுவாக தமிழ் தேசிய மீட்சி படை, தமிழ்நாடு விடுதலைப்படை போன்ற தோழர்கள் காடுகளுக்குள் வருகிற போது ஆயுதங்கள் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து 303 துப்பாக்கி இருக்கிறது என்று தவறான தகவல்களை கொடுத்த காரணத்தால் அதை நம்பி சென்ற வீரப்பனார் படை வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து அதிரடி தாக்குதலை நடத்தி 13 துப்பாக்கிகளை கொள்ளையடித்தார்கள். இந்த 13 துப்பாக்கிகளும் 410 410 ரக துப்பாக்கிகளாகும். இவை சாதாரண துப்பாக்கிகள். அந்த துப்பாக்கிகளின் நுனியில் விஷக்கத்திகளை அரசாங்கம் பொருத்தியிருக்கும். இந்த கத்திகள் கையில் எங்கேயாவது கிழித்து விட்டால் அதற்கு மருத்துவம் அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான். ஆகையால் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட 13 துப்பாக்கிகளை உடனடியாக பெரியதண்டா வனப்பகுதிக்குள் கொண்டு வந்து அந்த துப்பாக்கிகளில் பொருத்தப்பட்டிருந்த விஷக்கத்திகள் அனைத்தையும் அங்கேயே கலட்டி ஒரு குழி நோண்டி அதற்கு பத்திரமாக புதைத்தார்கள். அதற்கு பிறகு 410 துப்பாக்கிகள் தான் அதிகமாக வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு 1999 2000 ஆண்டுகளில் தமிழ் தேசிய மீட்சி படை, தமிழ்நாடு விடுதலைப்படை போன்ற அமைப்பு தோழர்கள் கணிசமாக காடுகளுக்குள் வலம் வந்ததற்கு பிறகு சின்ன சின்ன நிகழ்வுகள் அங்கே நடந்தேறியது. ராஜ்குமார் அழைத்து அவர் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாடு விடுதலைப்படையை சேர்ந்த தோழர்கள் ஆங்காங்கே காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் வீரப்பனாருக்கு புதிய ரக துப்பாக்கிகள் வேண்டும் என்று ஆசைப்பட்ட வீரப்பனார் அவர்கள் AK-47 ரக துப்பாக்கி வேண்டும் என்று தொடர்பு கொடுத்து அன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இன்றும் இருக்கிற சுப இளவரசன் டீமிலிருந்து தான் AK-47 என்கிற துப்பாக்கி 13 லட்சத்திற்கு விலை பேசப்பட்டது. ஆனால் அது செயலற்று போனதாக பிறகு நாம் சிறையில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். ஆக இப்படித்தான் அவர் படிப்படியாக ஒவ்வொரு துப்பாக்கியும் கையாண்டு கடைசியில் AK-47 இதோடு மட்டுமல்ல, வெள்ளித்திருப்பு காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்ட அதிநவீன ரக கைத்துப்பாக்கியும் அங்கே கையெறி குண்டுகள் 2ஐயும் எடுத்தார்கள். அந்த 2 கையெறி குண்டுகளும் தான் எப்பொழுதும் சேத்துக்குழியார் தன் இடுப்பிலேயே கட்டி வைத்திருந்தார். இப்படித்தான் அவர்களுடைய அணுகுமுறையாக வந்தது. பொதுவாக அந்த கட்டை துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய யானை சுடும் துப்பாக்கிகளுக்கு குண்டுகளை ஈயங்களை வரவழைத்து காடுகளுக்குள்ளேயே வைத்து அதை மென்மையாக ஊற்றி, அதாவது தட்டிலே அந்த ஈயங்களை போட்டு காய்ச்சி தண்ணீராய் ஊற்றி அதை அழகாக உருண்டையாக ஊற்றி அதை இருப்பார்கள். இப்படித்தான் வீரப்பனார் வைத்திருந்த துப்பாக்கிகள் வேலை செய்தது. இப்படித்தான் துப்பாக்கிகள் கிடைத்தது. எங்கேயும் அவர் வெளிநாடுகளில் போய் விலை பேசி வாங்கவில்லை. எதிரணி காவலர்களை சுற்றி நிறுத்தி அவர்களிடமிருந்த துப்பாக்கியிலேயே கைப்பற்றி அதையே தனக்கு வாழ்நாள் ஆயுதமாக வைத்திருந்தார் என்பதுதான் வரலாறு.